சினிமாவில் சீரியலில் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பேசுகிற ஆண்களுடைய வசனம் வந்து ரொம்ப ரொம்ப வல்கராக இருக்கிற ஒரு வசனம் வந்து ஒட்டு துணி இல்லாமல் உருவிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட பேசுகிறது மட்டும்தான். இது வந்து நீங்கள் பேசி பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இதை விட அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தையாக இது இருக்குது. நீங்களும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருப்பீங்க, அம்மா வயிற்றில் தான் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பொன் குழந்தையும் இருக்கும். யாராவது வந்து நடிக்க சொல்லி சொன்னால் கூட தயவு செஞ்சு இந்த ஒரு வார்த்தையும் எந்த ஆணுமே பேச மாட்டேன்னு சொல்லிவிடுங்க. பேச மாட்டேன், நான் இந்த வார்த்தையை பேச மாட்டேன்னு சொல்லிவிடுங்க. உங்கள் பொண்ணு ஒரு வேளை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை விட அசிங்கமான வார்த்தையே கிடையாது. முதல்ல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினது துரியோதனன் தான். அவனை வந்து வேரோடு அழிச்சார் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த வார்த்தை சொன்ன யாருமே வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து என்ன தான் நினைக்கிறீங்க, உங்கள் அம்மாக்கிட்ட என்ன உடம்புல இருக்குதோ அதே தான் நீங்கள் சொல்கிற பொண்ணுக்கிட்டே இருக்குது. ஒட்டு துணி இல்லாமல் உருவிடுவேன்னா அங்கே கண்காட்சியா? அசிங்கமாக இல்லை? எந்த புதையிலும் அங்கே கிடையாது. எல்லாம் உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் பொண்ணு அதே தான். உங்கள் சித்தி, உங்கள் அத்தை, இவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதே தான் அந்த பொண்ணுக்கிட்டேயும் இருக்கும். ஸ்பெஷலாக என்ன ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் ஸ்பெஷலாக வச்சு கட்டியிருக்கிறாரு கடவுள்? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த பெண்களுடைய உடம்பை வச்சு பேசுகிற இந்த வசனத்தை தயவு செஞ்சு எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு சீரியல்லையும் எந்த ஒரு படத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க. அது சொல்கிறவங்க வந்து நீங்கள் ஈஸியாக பணத்துக்காகவோ நடிப்புக்காகவோ சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் உங்கள் பொண்ணு அந்த வசனத்தை கேட்கும்பொழுது நிச்சயமாக உங்கள் மேலே நிச்சயமாக பயங்கரமான ஒரு அருவருப்பு வந்துடும். காலங்காலமாக பெண்களை வந்து நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க? திரௌபதி காலத்திலேருந்து எங்கள் ஊரில் இப்போ வந்து தீ விபத்து நடந்துச்சு திரௌபதி அம்மன் கோயிலில். அப்போ எல்லாருமே சொன்னாங்க திரௌபதி வந்து நெருப்பில் பிறந்தது. அங்கே வந்து கேவலமான டான்ஸ் கூட ஆடுறத விட மாட்டாங்க அந்த கோயில் திருவிழாவில். ஏதோ தப்பு நடந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால் இந்த பெண்களை ஒட்டு துணி இல்லாமல் உருவிடுவேன்னு சொல்கிற அத்தனை ஆண்களையும் அழிக்கிற சக்தி திரௌபதி தான். அது யாகத்தில் பிறந்தது, நெருப்பில் பிறந்தது, அதனால் நெருப்பு மாதிரி வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் வந்து இந்த வார்த்தையை எந்த ஒரு படத்துலேயும் எந்த ஒரு இதுலேயும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஆணும் நான் இதை பேச மாட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா எப்படி அந்த வசனம் வந்துடும்? எப்படி அந்த வசனத்தை ஒரு ஆண் எழுதுறானா ஒரு பெண் எழுதுறாளா? இந்த வசனத்தை எழுதவும் எழுதாதீங்க, பேசவும் பேசாதீங்க. இந்த வார்த்தை இனிமேல் வந்து அகராதியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கணும். அது திரௌபதி அம்மன் வந்து நிச்சயமாக கடுமையான தண்டனை கொடுத்துரும் அப்படிங்கிற பயம் இருக்கணும் உங்களுக்கு.